திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 248 இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரியாது. பிறந்தாச்சு. அப்போ வெளிநாட்டில் இருந்தேன். எந்த நாடுனா சவுதியில் 2006 தொடங்கியிருக்காங்க. 2006லேருந்து 2009 வரைக்கும் வெளிநாட்டில் வந்து வச்சுக்கோங்களேன். இந்த 248 அப்படிங்கிறதுனால 2, 4, 8 ரெட்டைப்படையில் வருது. அதே மாதிரி ஐயா கடைசியில் முடிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கோடீஸ்வரன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை பற்றியே பேசிடலாம். மேச லக்கணம், சரிங்களா? 12 லக்கணத்தை பற்றி பேசல. மேச லக்கணத்துக்கு எந்தெந்த தசா புத்தி பணத்தை கொடுக்கும், எந்தெந்த தசா புத்தி பணத்தை கொடுக்காது. 9 கிரகத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம், ஏன்னா 12 லக்கணத்துக்கு சொல்ல முடியாது. மேச லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா விரையாதிபதி யாருன்னா குரு, சரிங்களா? குரு என்ன பண்ணுவாரு? விரயத்தை கொடுப்பாரு. என்ன விரயத்தை? காலபுருஷனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 உயிர் பாவம். 2, 4, 6, 8, 10, 12 என்னது? பொருள் பாவகம். அப்ப குரு 9க்கும் அதிபதி, 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஆனா இங்க என்னத்தை பண்ணுவாரு அப்படின்னா மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடம் வரனால பொருளாதார விரயத்தை கொடுப்பார். இதை ஏத்துக்கிறீங்களா? அதனால மேச லக்கணத்துக்கு குரு தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார். எங்க இருந்தாலும் சரி. குரு வீட்டுல ஒரு கரகம் இருந்து தசாபதி நடத்தினாலும் சரி தரமாட்டார். குருவோட சாரத்துல இருந்து ஒரு கரகம் தசாபதி நடத்தினாலும் சரி தரமாட்டார். அதுல யாராரு தருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சனி மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி. அவர் என்னது? லாபஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. அவர் தான் பொருளாதாரத்தை கொடுப்பார். ஒரு காயினுக்கு 2 பக்கம். பொருளாதாரத்தை கொடுத்தாருன்னா உயிரை கெடுத்துருவார். அப்ப கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சனியோட காலங்கள் என்னென்ன நோய் இருக்கோ எல்லாமே அந்த தசாபதியில வந்து சேர்ந்துரும். இப்ப நம்ம என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஒன்லி பொருளாதாரம். சனியோட சாரத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் சரி, மேச லக்கணத்துக்கு மட்டும். இப்ப நான் சொல்றது வேற எந்த லக்கணத்துக்கும் கிடையாது. நீங்க வேணா எந்த ஜாதகத்துல வேணாலும் செக் பண்ணி பாத்துங்க. ஐயா சொன்னாங்க கேபியை பத்தி ஆறுமுகம் ஐயா அடிச்சு சொன்னாங்க. நானும் ஐயா பாரம்பரியத்துல இருந்து இப்படி போனாரு. நான் படிச்சதே கேபி தான். கேபில இருந்து நேர கீழே இறங்கி வந்துட்டேன். ஐயா இப்படி போனாருன்னா நான் இப்படி வந்திருக்கேன். அப்போ தேடல்கள் எனக்கு அதிகமா இருந்தனால தான் நான் பாரம்பரியத்தில் என்ன இருக்கு, நாடில என்ன இருக்கு அப்படின்னு தேடி வரும்போது நமக்கு பாரம்பரியத்தில் சில விஷயங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஈஸியா தெரிஞ்சிச்சு. அதுதான் இப்ப உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சனி பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு. அடுத்து யாரு? புதன். குரு தசை, அடுத்து சனி தசை, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் தசை. அதாவது மேச லக்கணத்துக்கு ரோகாதிபதி 3க்கு 6 கூடியவர், தைரிய வீணஸ்தானத்துக்கு கூடியவர். அவரும் என்ன பண்ணுவாரு? பொருளாதாரத்தை கொடுத்துருவார். அப்ப பொருளை கொடுத்தாருன்னா நோய் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் அவருடைய நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்கு. காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன் அவருடைய நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருக்கு. அப்ப கண்டிப்பா மேச லக்கணத்துக்கு செவ்வாயும் புதனும் காம்பினேஷன் வந்துச்சுன்னா நோய் உண்டாகும். அது தசாபத்தியில. இப்ப நம்ம பணத்தை பத்தி பேசுறதுனால பணத்துக்கு போயிடலாம். புதன் திசையில கண்டிப்பா அவங்களுக்கு பொருளாதாரம் உயர்வு உண்டு. ஏன்னா கோடீஸ்வரன் உண்டு. அதுக்கப்புறம் யாரு? கேது. கேது திசை வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா நியூட்ரலா போகும். நோ லாஸ் நோ கெயின். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் யார் வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதி. அவரும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து விடுவார். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஜாதகத்துல வேணா செக் பண்ணி பாருங்க, இது நடக்கும். தசா புத்தி எந்த கிரகம் தசா புத்தி நடத்தினாலும் சரி, மேச லக்கணமா இருந்து குரு தசை நடத்தி சனி, அதாவது குரு தசை நடந்து சனி புத்தி நடந்துச்சுன்னா அது சனி புத்தியில கொடுப்பாரு. அது சனி புத்தியோட முடிஞ்சு போயிடும். நான் சொன்ன கிரகத்தோட தசாபுத்தி அந்த இடத்துல பணம் கொடுத்தாருன்னா உங்களுக்கு சொத்தாகவோ சேமிப்பாகவோ ஏதாவது ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு அளவில் இருக்கும். உண்மைதானங்க? செக் பண்ணி பாருங்க. சுக்கிரன் பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு. அப்புறம் யார் வருவா? காலபுருஷனுக்கு
5ஆம் அதிபதி சூரியன் என்ன பண்ணுவாரு? அவரும் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாரு. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படி மினுக்கா தெரியலாம். பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா மதிப்பு மரியாதையை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு தோரணையை கொடுக்குமே தவிர பாக்கெட்ல 10 விசா இருக்காது. ஏதோ வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த மேச லக்கணத்துக்கு சூரிய திசை 6 வருஷமா அப்படியே இருக்குமானா அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தொழில் செய்யக்கூடியவங்க அந்த தசா புத்தியில ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. தயவு செய்து முதலீட கொண்டு போய் அங்க முடக்கிறாதீங்க. முடக்கினீங்கன்னா காலி. புரியுங்களா? கண்டிப்பா உங்களால வெளியிலே வர முடியாது. அதுக்கப்புறம் யார் வருவா? சூரியனுக்கு அப்புறம் சந்திரன். அப்ப சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு பொருளாதாரத்தை கொடுத்துருவார். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிரணி தனியாக பொருளணி தனியாக வேற மாதிரி படிச்சிருப்போம். ஆனா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யாரு பொருளாதாரத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சனியோட வீட்டில் தான் யார் இருக்கா? அதாவது சந்திரனோட வீட்டில் சனியோட நட்சத்திரமும் இருக்கு, புதனோட நட்சத்திரமும் இருக்கு. சரிங்களா? சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் தான் உச்சமாவாரு. அது சில கான்செப்ட்ல வந்து பொருளாதாரம் யாரு கொடுக்குறா அப்படிங்கிற விஷயத்த ஈஸியா எடுத்துடலாம். அப்ப சந்திரனும் என்ன பண்ணுவாரு? பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் யாரு வருவா? சந்திரனுக்கு அப்புறம் லக்னாதிபதி வருவார். லக்னாதிபதி மேச லக்கணத்துக்கு நன்மையை செய்வார்னா செய்ய மாட்டார். என்னத்தினால நன்மையை செய்வார்? உயிர் தான் நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், போற இடத்துல எல்லாம் சாப்பாடு கிடைக்கும், உணை உடுக்க உடை சாப்பாடு, போற இடத்துல எல்லாம் கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆனா செவ்வாய் திசையில 10 ரூபா சம்பாதிச்சாலும் நிக்காது. அந்த திசையில சம்பாதிச்ச காசு அந்த திசையில முடிஞ்சு போயிடும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் காசு பொருளாதாரம் விரயம் ஆயிரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல இந்த ரூல் எல்லாம் மாறவே மாறாது. பாரம்பரியத்தில் சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பாரம்பரியத்தில் மட்டும் இல்ல, சுகநடி ஐயா வர உட்கார்ந்துருக்காங்க, அடுத்து கோடாலி எடுத்து ரெடியா வந்திருக்காங்க மண்டல டங்குன்னு அடிக்கிறதுக்கு. நாடி முறையிலையும் சரி, எல்லா முறையிலுமே மிக சிறப்பா வந்து சொல்லலாம். செவ்வாய்க்கு அப்புறம் யாரு? ராகு. ராகுவும் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துருவார். இப்போ 9 கிரகத்தோட யார் பொருளை கொடுக்குறா, யார் உயிரை கொடுக்குறான்னு தெரிஞ்சிட்டோம். சரிங்களா? இப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அவர் போய் குருவோட வீட்டில் இருந்தாருன்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா குரு பொருளாதாரத்தை கொடுக்கல, சனி பொருளாதாரத்தை கொடுக்குறோம். அப்ப சனி போய் குருவோட வீட்டில் இருந்து தசாபுத்தி நடத்தினார்னா என்ன பண்ணும் அப்படின்னா 50-50 செயல்படும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகம், கிரகம் சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. இந்த 3 கிரகமும் ஸ்ட்ராங்கா இருந்து, இந்த 3 கிரகமும் ஸ்ட்ராங்கா இருந்து பொருளை கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்துச்சுன்னா அவன் தொழில் பண்ணலாம், சூப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 10 ரூபா போட்டாங்கன்னா 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் பெருகும். இல்லைன்னா சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் அவன் வந்து உயிரை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் அங்க இருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். 50 ரூபா போட்டா 50 ரூபா வரும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சனி பொருளாதாரத்தை கொடுக்குதுல்ல. சரிங்க, இப்போ மிதுன ராசியை மேச லக்கணமா இருந்து மிதுன ராசியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரன். அப்ப என்னங்க பண்ணணும் ஒரு கேள்வி வரும்ல. மேச லக்கணத்துக்கு மட்டும், வேற எந்த லக்கணத்தையும் நான் எடுக்கல, மேச லக்கணத்துக்கு மட்டும் பாருங்க. இப்ப நம்ம கான்செப்ட் படி என்ன சொன்னோம்? புதன் பொருளாதாரத்தை கொடுப்பாரு, ராகு பொருளாதாரத்தை கொடுப்பாரு, இப்ப சந்திரனும் பொருளாதாரத்தை கொடுப்பாரு. கரெக்டா? நடக்கிற திசையா ராகு திசையா? முதல் திசை இல்ல, எத்தனை திசையா வச்சுக்கோங்க ராகு திசை வரும்போது. அப்ப அங்க இருக்கும்போது 100% வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வேலை செய்யும். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அவங்க நினைச்சது வந்து பொருளாதார ரீதியா எல்லா விஷயங்களும் சாதகமா நடக்கும். இப்படி நீங்க மேச லக்கணத்துக்கு மட்டும் ஏற்கனவே நடந்தது, இனி நடக்க போறது. எப்ப என்னால பணம் சம்பாதிக்க முடியும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, தொழில போய் முடக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா வேண்டாமா, இந்த மேச லக்கணத்தை தூக்கி அப்படியே 4ஆம் இடத்தை தூக்கி போடுங்க. 4ஆம் இடத்துல லக்கணமா போட்டு அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. உங்களால ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த இப்ப எவ்வளவு நேரத்தில் சொன்ன, ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டேனா, இதுதான் மேச லக்கணம். இந்த சொன்ன ஒரு விதியை மட்டும் வச்சு யார் பொருளாதாரத்தை கொடுக்குறா, யார் உயிரை கொடுக்குறா அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சிங்கன்னா வர்றவங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணலாம், பலன் சொல்லிடலாம். எங்கேயுமே தடுமாறக்கூடிய ஒரு அவசியமும் இருக்காது.
சரிங்களா? ஐயா இன்னைக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறதுனால ஒரு பரிகாரம் வேற கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் குழந்தைய பற்றி தான் பேச வந்தேன். சார் திடீர்னு கோடீஸ்வரன் சொன்னோன்னா டக்குன்னு நமக்கு ஒரு இது வந்துருச்சு, சரி நம்மளும் பணத்தை பற்றி பேசுவோமே. ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காலைல எஞ்சனை பாருங்க, கல்லாப்பட்டியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டல் வச்சிருக்கவங்களும் சரி பெரிய பெரிய முதலாளியும் சரி பணத்தை தொட்டு கும்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்குற ஆள் நம்ம காலைல எந்திரிச்சு ஜாதகத்தை தொட்டு பார்த்தா தான் அப்படி நிறைய ஜாதகம் வரும். ஜாதகத்தை மட்டும் தொட்டு பார்த்தா பணம் வருமா? பணத்தையும் தொட்டு பார்க்கணும். அப்படிங்கிறனால நம்ம பணத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், காலைல எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு தொட்டு கும்பிட்டு பண்ணோம்னா நமக்கு பணம் வரும். அப்போ நமக்கு பணம் வேணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக வரும். கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா கல்யாணம் நடக்குதா? அதே மாதிரி தான் இப்போ 7.5 சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா பயப்படுவாங்க. 7.5 சனி, அங்க சனி வந்துட்டாரு. சனியோட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி. சரிங்களா? அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் வந்து பாத்தீங்கன்னா வேப்ப மரம். 7.5 சனி நடக்கிறவங்களுக்குலாம் பயப்படாம இருக்கிறதுக்கு ஒண்ணே ஒன்று சொல்லுங்க, வேப்ப மரத்தை வாங்கிட்டு போய் நட்டு கோயில்லையோ இல்லை வீட்டில் வச்சு நட்டாலும் சரி, அங்கேருந்து எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு கோயிலில் ஒரு பொதுவான இடத்துல வந்து வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் வந்து குறையும். இது ஏத்துக்கிறீங்களா? ஆமா. அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஏன்னா பணம் நான் சொன்ன கான்செப்டை வச்சு மாறாது. நீங்க நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, அந்த பணம் அந்த தசாபுத்தி மேச லக்னத்துக்கு மட்டும் அந்த தசாபுத்தி அந்தரத்தில் மட்டும்தான் கொடுக்கும். அதை தாண்டி மாறவே மாறாது. அதை தாண்டி கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தசாபுத்தி முடியும் போது கையை விட்டு போயிடும். மருத்துவ செலவோ இல்லை வேற இதுலேயே ஒன்று செலவாயிரும். ஆனால் நான் சொன்ன கான்செப்டில் கொடுத்துச்சுன்னா சொத்தா கண்டிப்பாக இருக்கும். தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு 2 வீடு இருக்கியா, 2 கார் இருக்கு, எப்படி 4 ஃப்ளாட் இருக்கு, என் பிள்ளைய படிக்க வச்சு இன்னைக்கு அவன் போய் சம்பாரிச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வரும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப அவனுக்கு பணம் எப்ப கிடைக்கும் தெரிஞ்சாலும் நீங்க வந்து வேலையை கண்டுபிடிக்க முடியும். 6ஆம் பாவத்தை பார்ப்போம், 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பார்ப்போம், அதெல்லாம் அப்புறம் ஒவ்வொரு பாவத்துக்கு போறதெல்லாம் தனி. முதல்ல பணம் எப்ப வரும், எப்ப சந்தோஷமா இருப்பேன், எப்ப துக்கமா இருப்பேன், ஏதாவது ஒரு கான்செப்டை புடிச்சோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியுமா? கரெக்டா இல்லையா? ஒரு சிலவங்க புத்தகத்தை எடுத்தோன்னா முதல் பக்கத்துல இருந்து படிப்பாங்க. நான் அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமானவன், பின்னாடி பக்கத்துல இருந்து படிப்பேன். ஏன்னா அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குமுதம், குங்குமம், ஆனந்த வீடன், தினமலர், தினத்தந்தி எல்லா பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கத்துல தான் ஜாதகத்தை பத்தி போட்டிருப்பாங்க. இந்த வார ராசி பலன், இந்த மாத ராசி பலன். சரியா இல்லைங்களா சார்? அந்த ஒரு கான்செப்ட் தான், வேற எந்த கான்செப்ட் இல்ல. ஏன்னா அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்தா வந்து எழுதியிருந்தாரு, கதவை திற காற்று வரட்டும், அதுவும் ஆனந்த வீடெல்லாம் வந்ததுதான். அதை பத்தி எல்லாம் சொல்லல. அந்த மாதிரி நிறைய குங்குமத்துல நிறைய விஷயங்கள்லாம் வந்து எழுதிருந்தாங்க, பின்னாடி பக்கத்துல தான் வரும், கடைசி 4-5 பக்கத்துல. ஆனா ஜாதகத்தை பத்தி எழுதுறவங்க இந்த வெள்ளி மலர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சென்டர் பேஜ்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா பின்னாடி பக்கத்துல தான் இருக்கும். கரெக்ட் தானே சார்? அதனாலதான் புத்தகம் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்த உடனே பின்னாடி பக்கத்தை திருப்பினோம்னா நேரா ஃபர்ஸ்ட் கடைசி பேஜ், அதுக்கு முதல் பேஜ் திருப்பினோம்னா இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் வந்து போட்டிருக்கோம், டிரான்சிட்டை வந்து போட்டிருக்கோம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய பயிற்சியும் போட்டிருப்பாங்க, இந்த மாத பலன், வார பலன். அப்படி படிச்சு வந்தவன் தான் நான். சரிங்களா? அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஐயா இங்கே கீழே இருந்து மேலே போனாரு, நான் எதுக்கு மேலே இருந்து கீழே வந்தேன் அப்படிங்கிறது கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு நட்சத்திரமும் தெரியாது, ராசியும் தெரியாது, நேராக ஸ்ட்ரைட்டா கேபியில் கொண்டு போய் விட்டாங்க. 12 பாவத்தை பிடிச்சி 12 நம்பரை வச்சு பலன் சொல்ல முடியுமானா கரெக்டாக வருமானா கண்டிப்பாக கரெக்டாக வரும். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒண்ணுமே தெரியாம வந்து ஐயா காட்டின படத்தை வச்சு பலன் சொல்ல முடியுமானா முடியும். அது மாதிரி எந்த ஒரு முறையும் ஒரு சிறப்பான ஒரு முறை, எந்த ஒரு முறையும் தயவு செய்து நான் பார்த்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜோதிடர்கள் போய் எல்லா முறையும் இந்த முறை நல்லது அந்த முறை கெட்டதுன்னு பேசுறாங்க. அப்படி மட்டும் பேசவே பேசாதீங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் ஒரு குடும்பம், என்ன ஜாதி என்ன மதம் என்ன என்னம்னே தெரியாம நம்மலாம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் வந்து ஒன்று சேர்ந்திருக்கோம். சரிங்களா? அதனால எப்போதுமே தான் எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக்கா இருந்தாலும் சரி, ஒரு துறையா இருந்தாலும் சரி, இதுல நான் என்ன சாதிச்சேன், இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன், இதை மக்களுக்கு எப்படி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறத கூறி எனக்கு வாய்ப்பளித்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார். திருச்சியில
ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமின்னு ஒரு நிறுவனம் வந்து வச்சிருக்கேன். அது இல்லாமல் திருமண தகவல் மையமும் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அகாடமி ஆரம்பிக்கிறது உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய ஐயா ஆறுமுகம் ஐயா தான். இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இன்னை வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு திருமணம் வந்து வரன் பார்க்கணும், இல்லை மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேடையில், அதாவது நாங்கள் மாதம் ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்கம் நடத்துவோம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து கருத்தரங்கம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தோம். 6 முடிஞ்சு 7 போயிட்டுருக்கு எங்கள் இது. ஆனால் 248 எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மலப்பாக இருக்குது. 6 நடத்துறதுக்கே இங்கே நாக்கு தள்ளுது, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். ஏன்னா இந்த கருத்தரங்கம் நடத்துறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர வச்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து பொருள் உதவியோ இல்லை மற்ற எல்லா சப்போர்ட்டுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, மீண்டும் ஒரு முறை எந்த ஒரு ஜோதிட முறையும் குறை சொல்லாதீர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நாடியை பற்றி பேச வரீங்களா, என்னால் பேச முடியும். கேபியை பற்றி பேச வரீங்களா, பேச முடியும். நியூமராலஜியை பற்றி பேச வரீங்களா, பேசுவேன். எல்லாத்துலேயும் நிறைகள் இருக்கு, குறைகள் இருக்கு அப்படிங்கிறத கூறி, எந்த ஒரு ஜோதிட முறையும் கெட்ட முறையில், அனைத்து முறையும் நல்ல முறையும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா விஜயகுமார் ஐயா வந்துங்க திருச்சியில் குரு ஆஸ்ட்ரோ அகாடமி அப்படின்னு வச்சுருக்காரு. அவருடைய மாதாந்திர கருத்தரங்குக்கு நானும் செயலாளர் முருகேசன் ஐயாவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். மிகச்சிறப்பாகவும் புதிய கருத்துக்களையும் புதிய நபர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது மிகச்சிறப்பான ஒரு அகாடமியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களுக்கு பாராட்டி நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்.